அனைவருக்கும் வணக்கம். பணியிலுள்ள ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 4/7/2026 அன்றும், தாள் 2 5/7/2026 அன்றும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. தாள் 1 தேர்வினை சுமார் 61,386 ஆசிரியர்களும், தாள் 2 தேர்வினை 1,67,743 ஆசிரியர்களும் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வு எழுத உள்ள அனைத்து ஆசிரியர்களும் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாகவும் கல்விக்கண் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோவில் நீங்கள் தேர்ச்சி மதிப்பெண்கள் பெறுவதற்கான வழிகளை, எனக்கு தெரிந்த வழிகளை, நான் தேர்ச்சி பெறுவதற்கு என்னென்ன வழிகள்லாம் உதவியாக இருந்ததோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நீங்கள் எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் இந்த கடைசி ஒரு நாள் 2 நாட்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம இந்த 2 நாட்களில் நம்ம படிக்கிற பகுதிகள் நிறைய நமக்கு தேர்வு அப்போது கை கொடுக்கும். நிச்சயமாக முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நாளைக்கு தேர்வு அப்படின்னா இன்றைக்கி முடிந்ததை இந்த கிராமர்லாம் பேசிக் இங்கே 10th புக்லேயோ இல்லை 6th to 10th புக்கில் பார்த்தீங்கன்னாடி எல்லாத்துக்கும் அடிப்படையோடு நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட கிராமர் எல்லாமே இது நிறைய கைடுலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு கைடு மட்டும் சும்மா நார்மலாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே விளக்கம் கொடுத்துருப்பாங்க. பேசிக்ஸ் நமக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சாலே ஓரளவு கொஞ்சம் நிதானமாக அடித்தோன்னா 30க்கு 15 மதிப்பெண்களுக்கு குறையாமல் எல்லாராலுமே எடுக்க முடியும். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 6th to 10th 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கு படிச்சிருந்தாலே மினிமம் 30க்கு 25 மார்க் எடுக்க முடியும். அதே போல் மற்ற பகுதிகளுமே உங்களால் எவ்வளவு முடியுமோ இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏற்கனவே படித்த பகுதிகளுமே ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. தேர்வறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லியிருப்போம், அட்மிட் கார்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுங்க. சாஃப்ட் காப்பியும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்ததாக ஃபோட்டோலாம் கம்பல்சரி அதில் இருந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய விவரங்கள்லாம் உங்களுக்கு சரியானதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் அது கூட நீங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு ஒரிஜினல் கொண்டு போகணும். பிளாக் பால் பாயிண்ட் பென் ஜெல்லில் பிளாக் பால் பாயிண்ட் பென் 2 பேனா எடுத்துகிட்டு போங்க. இது மறக்காமல் எல்லாருமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ஷேர் பண்ணுறதுலேருந்து சைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த 3 மணி நேர தேர்வின் போது முக்கியமாக நம்ம OMR ஷீட்டில் நம்ம நம்பர் எழுதி ஷேர் பண்ணக்குள்ளே மிக கவனமாக ஷேர் பண்ணணும். ஏன்னா அதில் ஏதாவது தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நிதானமாக நம்பர் எழுதி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கொஷின் புக்லெட் நம்பரும் எழுதி ஷேர் பண்ணணும். கொஷின் புக்லெட் கோடு A டைப்பா, B டைப்பா, C டைப்பா, D டைப்பான்னு இருக்கும். அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இந்த 3 மணி நேரம் நிதானமாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். இந்த கான்ஃபிடென்ட்டோடு எக்ஸாம் எழுதினாலே கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு தெரிந்த வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட ஏற்படாத வகையில் நீங்கள் தேர்வு எழுதி முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் தேர்ச்சி மதிப்பெண்கள் கட்டாயமாக பெற முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் பொதுவாக தேர்வு எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிந்த கொஷினே சரியாக படித்து பார்க்கல, 5 கொஷின் இருந்தது, 10 கொஷின் இருந்தது, இது மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறம் சொல்லவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட ஏற்படாத வகையில் தேர்வு எழுதுங்க. அதுவே போதும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எக்ஸாம் எழுதிக்கிட்டே வருவோம், ஷேர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு வினா ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க, அதுக்கு ஆன்சரே உங்களுக்கு தெரியாது. அதில் நீண்ட நேரங்கள் செலவழித்து ஏதோ ஒரு தவறான விடை கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நன்கு தெரிந்த வினாக்கள் எல்லாமே பின்னாடி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பார்ட் 150 140லேருந்து 150 வரைக்கும் உங்கள் 10 வினாக்களுமே உங்களுக்கு தெரிந்த வினாக்கள் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஒரு வினாவிற்கான விடை தெரியல அப்படின்னா முடிந்த அளவுக்கு ரொம்ப நேரங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஷன் விடைன்னு தோணுதோ அந்த ஆப்ஷன் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வினாவிற்கு போயிடுறது ரொம்ப நல்லது. நம்ம 150 வினாக்களும் படித்து பார்த்து 4 விடைகளுமே படித்து பார்த்து விடை அளிக்கணும். அப்படி நீங்கள் விடை அளிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மினிமம் பாஸ் மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால் உங்களால் முடியும். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதுங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெட்டு பாஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் தேர்விற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருமே கட்டாயமாக தேர்வு அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். அதே போல் சயின்ஸ் மேஜர் இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பாருங்கள். கொஞ்சம் நமக்கு எளிமையான வினாக்களில் அவசரப்பட்டு ஈஸியான கொஷினாக தான் இருக்கும் மேக்ஸில். ஆனால் அதற்கு தப்பான விடை எடுப்போம் ஈஸியாக உள்ள கேள்விக்கு. ஆனால்
கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற கணக்கை நிறைய நேரம் வந்து செலவிட்டு அதுக்கு ஆன்சர் வராது. ஆனால் நீங்கள் தவறாக தான் விடை எழுப்பீங்க. நிதானமாக இருக்கணும். தெரிந்த வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட செய்யக்கூடாது. கேள்வியை முதல்ல முழுமையாக படித்து முடித்த பிறகு தான் விடை வந்து நீங்கள் பார்க்கணுமே தவிர கேள்வியை பார்த்த உடனே விடை அடிச்சிடாதீங்க. அதே போல் 4 விடைகளுமே பொருத்தி பார்த்தாலே ஆல்மோஸ்ட் நிறைய வினாக்களுக்கு நம்ம விடை வந்து தெரியும். சைக்காலஜி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆத்தர் வந்து குறைவான வினாக்கள் தான் கேட்பாங்க. பொதுவான வினாக்கள் கேட்கும்போது ஒரு கேள்வியை 2-3 முறைகள் வாசித்து பார்த்தால் மட்டும்தான் அதற்கான அர்த்தமே நமக்கு புரியும். அதே போல் சைக்காலஜியில் முக்கியமானது 4 விடைகளுமே தயவு செய்து பாருங்கள். வெறும் வினாவை மட்டும் படிச்சுட்டு ஆப்ஷன் அடிக்காமல் வினாவையும் 2 முறை வாசித்து பாருங்கள். அதில் கொடுத்துருக்கக்கூடிய விடைகளையும் 4 விடைகளையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளால் இந்த விடை வந்து இதுக்கு வரும் அப்படிங்கிறது முடிவு செஞ்சிடலாம். அதனால் சைக்காலஜி பார்த்து ரொம்ப முக்கியமானது. தமிழும் நமக்கு எல்லாமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் தான். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து எப்போவுமே செய்யாதீங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் கிராமர் நல்லா தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஃபில்லப் செஞ்சு பாருங்கள். ஓரளவு உங்களுக்கு வந்து தெரியக்கூடிய வகையில் தான் இருக்கும். அப்போ கான்ஃபிடென்ட்டோடு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தேர்ச்சி மதிப்பெண்கள் பெற முடியும். எந்த விதமான டென்ஷன் ஆகிடாதீங்க. ஏதோ ஒரு வினா 2 வினா தெரியல அப்படின்னா அதிலே நம்ம நீண்ட நேரங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த வினாக்கள் பின்னாடி நிறைய இருக்கும். அப்போ 150 வினாக்களையும் நம்ம படித்து பார்த்து விடையளிக்கணும் அப்படின்னா டைம் கீப்பப் வந்து சரியாக செய்யணும். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி 3 மணி நேரத்துக்கு 150 வினாக்கள் வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு குறைந்தது 60 வினாவாவது 50 வினாவாவது குறைந்தது நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து சரிபார்த்துக்கணும். கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். அனைவருக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.